where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. சென்னையில் பயணிகள் அதிகம் பேர் வந்து போகும் இடங்களில் ஒன்றாக இருக்கிறது திருவான்மியூர் பேருந்து நிலையம். இங்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் பொதுமக்கள். டாய்லெட் இருந்தால் நல்லாயிருக்கும், வாட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். நைட்டில் லைட்ஸ் கிடையாது. சென்னையில் மாநகர பேருந்துகளில் தினமும் 32 லட்சம் பேர் பயணம் செய்கின்றனர். திருவான்மியூரிலிருந்து 104 பேருந்துகள் 1700 முறை பல்வேறு இடங்களுக்கு இயக்கப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பயணிகள் ஒரே நேரத்தில் கூடும் இடத்தில் இருக்கைகள், குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லாத நிலை இருக்கிறது. முதியவர்கள், பெண்கள் இதனால் பெரும் சிக்கல்களை சந்திப்பதாக கூறுகின்றனர். டாய்லெட் இருந்தால் நல்லாயிருக்கும், வாட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும், உட்காரத்துக்கு சீட் டேபிள் அது இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஸ் விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வரலாம், கொஞ்சம் நெருக்கடி இல்லாமல் அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக வரலாம். நான் இந்த ரூட்டில் வந்து கிண்டி வரைக்கும் போவேன். நான் கிண்டிக்கு இங்கே தான் போவேன் வண்டியை. முக்கியமாக வண்டி வந்து அவ்வளோவா வரதும் இல்லை. மதியான நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மணி ஆனா இங்கே பஸ்ஸே இருக்கிறது கிடையாது. ரெண்டாவது நைட்டில் லைட்ஸ் கிடையாது. லைட்ஸ் வந்து இங்கே இருந்த டிப்போவில் இருந்தால் கூட உள்ள பஸ் வந்து எல்லாமே மூடி இருக்கு. அப்போ வந்து உள்ளே வந்து யார் வேணால் உட்காடுறாங்க. உட்காரும்போது எங்களுக்கு வந்து தனியாக ஒரு லேடிஸ் வந்து தனியாக உட்காந்து இருக்கிறது இங்கே ரொம்ப பயமாகவும் இருக்குது. மாநகர பேருந்துகள் மட்டுமல்லாமல் புதுச்சேரி உள்ளிட்ட சில வெளியூர் செல்லும் பயணிகளும் இந்த பணிமனையை பயன்படுத்துகின்றனர். அதேபோல் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதால் பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் பேருந்து ஊழியர்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தும் சூழல் ஏற்படுவதாக கூறுகின்றனர். இது தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை. 34 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு அடிப்படை வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகளை தொடங்க இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.